அதுக்கு முற்பாடு இவர் வந்து எம்பி கொடுத்து மந்திரி ஆக்குறாங்க. இப்ப மந்திரியா இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இதையும் தாண்டி நீலகிரிக்கு இப்ப வேட்பாளர் என்ன ஒருத்தருக்கு மட்டும் தான் கட்சியா? வேற யாருமே இல்லையா கட்சியில? வேற யாரும் தலித்தா இல்லையா? அப்ப இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்கு. அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், கேசவ விநாயகம் இவங்கெல்லாம் சேர்ந்ததான் கட்சிங்கிற மாதிரி போய் எல்லாத்தையும் குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை குழி தோண்டி புதைக்கிற வேலையை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறாங்கிறத என்னுடைய வருத்தம். வளர்ந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் பிம்பமா? அந்த மாதிரியா? இது எல்லாம் பிம்பம் தாங்க. ஒன்னும் பெரிய வளர்ச்சி எல்லாம் இல்லைங்க. ஒன்னும் எல்லாம் கீழே போகணும்ல, கீழே ஒன்னும் கிடையாது. இது எல்லாம் ஒரு மீடியா, அவ்வளவுதான். எல்லாம் நீங்க எல்லாம் பண்றீங்கல்ல, அதனால அண்ணாமலை ஒரு பெரிய பிம்பமா தெரியுது. பெரிய வளர்ச்சி எல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு சும்மா ஒரு கூட்டம் கூடும், அவ்வளவுதான். கோவை தொகுதி எப்படி இருக்கு? கோவை தொகுதியில அவரும் தோப்பாரு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். பெரியசாமி அவர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பாஜக இருந்து விலகிய நிர்மல்குமார், மதுரை வேட்பாளர் பரவணும், பெரும்பாலும் நிர்வாகிகள் வந்து பெரிய பொறுப்புல இருந்தா பாஜக இருந்து அதிமுக வந்துருக்கீங்க. இந்த தொகுதியில உங்கள்ட்ட கருத்து கேட்கலங்கிறதா ஒரு தனிப்பட்ட காரணமா இல்லது பாஜக தலைவர் அண்ணாமலை மேல வேற ஏதாவது குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கிறீங்க? இல்ல, அண்ணாமலை ஒரு காரணமா இல்ல. மெயின் காரணம் வந்து அண்ணாமலை வந்து கட்சியில வந்து யாரையும் கன்சல்ட் பண்றதில்ல. ஒரு மோனோபோலியா செயல்படுறாரு. அவர்கிட்ட அணுகுமுறையே இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லைங்கிற அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து நிர்மல்ஜி வந்து இன்னைக்கு வந்து எங்களை நான் தொடர்பு கொண்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அவர் தலைமை அவரோட தான் என்னை கூட்டிட்டு வந்தார். அவர் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பிஜேபியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க. அது இன்னும் சொல்லப்போனா அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களெல்லாம் வந்து ஒன்றும் சும்மா என்ன ஏதோ பண்ணுறதான் மதிக்கலை. நாங்கள் அப்போ எங்களுக்கு உழைப்பு என்னாச்சு, எங்களுடைய இது என்னாச்சு? அப்போ அவர் மட்டும்தான் தலைவரா, அவர் மட்டும்தான் பண்றத அந்தங்கிற போக்கு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரும் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லை, கட்சியில அங்கீகாரம் இல்லை, கட்சி தலைமையும் எங்களுக்கு மரியாதை இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அழுத்தத்தின் காரணமா மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது. அது இது அந்த அளவுக்கு என்ன, நான் அது கூட்டணி பேச்சுவார்த்தையில் நான் இல்லை. அந்த அர்த்தத்தில் எனக்கு நான் பதில் சொல்ல முடியாது. மகிழ்ச்சி. சரி. பாஜகவில் இருந்து விலகி தற்போது அதிமுகவில் இணைந்தார் தடா பெரியசாமி. தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் பாஜகவை அண்ணாமலை மற்றும் கேசவ விநாயகம் குழி தோண்டி புதைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எடப்பாடி அவருடைய தலைமையில் நான் இன்றைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறேன். நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து ஓரிரு நாட்களிலோ அல்லது விரைவில் நாங்கள் வந்து இணைய இருக்கிறோம். இந்த தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக சிதம்பரம் வேட்பாளர், அதை சார்ந்து பட்டியல் 7 தனித்தொகுதி வேட்பாளர்களையும் இன்னும் வாய்ப்புள்ள சில பகுதிகளையும் கட்சி சொன்னால் அந்த இடங்கள்லையும் நான் பிரச்சாரம் செய்வதாக முடிவெடுத்தேன். பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார் தடா பெரியசாமி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தடா பெரியசாமி அண்ணாமலை மீது குற்றம் சுமத்தி காரணத்தை கூறியிருக்கிறார். என்ன நடக்கிறது? சிவரஞ்சனி, குறிப்பாக பாஜகனுடைய மாநில பட்டியல் அணி தலைவராக இருந்தவர் தடா பெரியசாமி. அவர் சற்று முன்னதாக தற்போது பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜகவினுடைய பல்வேறு விமர்சனங்கள் வந்து வைப்பதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில அவர் வந்து போட்டியிடுவதற்கு தொடர்ச்சியாக அங்க வந்து களப்பணி ஆட்சி இருந்ததாகவும், ஆனால் அந்த பகுதியில வேலூர் பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண் வேட்பாளராக இருக்கக்கூடிய கார்த்தியாயினி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக நான் தான் பட்டியலின மாநில தலைவர், 7 தொகுதிகளில் யார் யார் நிறுத்த வேண்டும் என்பது குறித்து என்னிடம் எந்த விதத்திலும் வந்து கலந்து ஆலோசிக்காமல் பாஜக வந்து சிண்டிகேட்டாக செயல்பட்டு தற்போது வேட்பாளர்களை களம் இறக்கி இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக பாஜக வந்து ஒரு பிம்பத்தின் அடிப்படையிலேயே வளர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று கூறக்கூடிய அதே நிலையில
சிதம்பரம் தொகுதியில ஒரு டீலிங் வந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பாஜக கார்த்தியாயினி அவர்களை நிறுத்தி தற்போது இந்த பணிகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற நிலையில தொடர்ந்து வந்து அதிமுகவினுடைய சார்பில் தன்னுடைய பிரச்சாரத்தை அதிமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.